அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவழுந்த ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing on the Bread Sacrament Prayer. O God, the Eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the Eternal Father, that They are willing to take upon them the name of Thy Son, and always remember Him, and keep these commandments which He has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the Eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the Eternal Father, that they do always remember Him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not to temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. சகரியா 11 அதிகாரம் 1 முதல் 17 வசனம் வரை. சகரியா chapter 11 verse 1 to 17. verse 1. லீபியோனே, அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற. Open thy door, O Lebanon, that thy fire may devour the cedars. வசனம் 2. தேவதாரு விருட்சங்களே புலம்புங்கள், கேதுரு மரங்களே விழுந்ததை, பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன. பாசானின் கர்வேலி மரங்களே புலம்புங்கள், அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. However, fear see, for the cedars is in flame, because the mighty they spurred. O ye oaks of the Bashan, for the forest of this vintage is come down. வசனம் 3. மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடினால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. யார்தனின் பெருமை அழிந்து போனபடியினால் பாலசிங்கங்கள் கர்ஜிக்கிற சத்தம் கேட்கிறது. The reason voice of the howlongs of the shepherds, for their and glory is unsupplied. The voice of this rearing of the young lions, for this bread of the Jordan is an spoil.
வசனம் 4, என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், கொலை உண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். Thus said the Lord my God, feed this flock, have this slaughter. வசனம் 5, அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களானோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேலே இரக்கம் வைக்கிறதில்லை. Whose and prosperous slay them and hold them themselves and not gladly. And they that shall and them, they blessed be the Lord, for I am rich, and their own shepherd pity them not. வசனம் 6, நான் இனி தேசத்து குடிகளின் மேலே இரக்கம் வையாமல் மனுஷரில் யாவரையும் அவனவனுடைய அயலான் கையிலும் அவனவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன். அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் அவர்களை அவர்கள் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். For I will no more pity their inhabitants. Have the lands, said the Lord, but and lo, I will deliver the man every one into his neighbor as an ants, and into the hands of his king, and they shall and smite the lands, and out of their hands I will not deliver them. வசனம் 7, கொலை உண்ணுகிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்கள் நான் மேய்ப்பேன். நான் இரண்டு கோல்களை எடுத்து ஒன்றுக்கு அனுக்கிரகமும் ஒன்றுக்கு நிக்கிரகமும் என்று பிரித்து மந்தையை மேய்த்து, and I will feed this flock of the slaughter, even you, O poor of the flock. And I took unto me 2 staves, and one son called and Beauty, and another one's called and Bands, and feed on these flocks. வசனம் 8, ஒரே மந்தையிலே 3 மேய்ப்பரையும் அமர்த்தம் பண்ணினேன். என் ஆத்துமா அவர்களை அரசித்து அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது. The shepherd and also I cut off in the one mouth, and my soul and loathed them, and their and soul also abandoned me. வசனம் 9, இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை, சகிக்கிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும், மீதியானவைகள் இல்லையென்றால் ஒன்றின் மாமிசத்தை ஒன்று தின்னு கடவுது என்று நானே சொல்லி, then said I will not unfeed you that and death, let and die, and that and isn't to be cut off, let it be and cut off, and let the rest eat and every one the flesh of the another. வசனம் 10, அனுக்கிரகம் என்னப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்களை எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கையை அற்றுப்போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். And I took my staff, even and Beauty, and cut it and sunder, that and might broke my covenants which I had made and with all the people. வசனம் 11, அந்த நாளிலே அது அற்று போயிற்று. அப்படியே மந்தைகள் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள். அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். And it was unbroken in the day, and so the poor of the flock that and waited upon me can know that it was and the words of the Lord. வசனம் 12, உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களுடனே சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தினார்கள். And I said unto them, it you think good, give me my price, and it's not and forever. So they and waited for many price 30 pence of the silver. வசனம் 13, கர்த்தர் என்னை நோக்கி,
அதை குயவனிடத்திலே எரிந்து விடு என்றார். அதுவே நான் அவர்களால் மிதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளி காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். And the Lord said unto me, Cast it unto the better, a goodly price that I wasn't praised had of them, and I took the 30 pence of the silver and cast them to the better in the house of the Lord. வசனம் 14. நான் யூதேயாவுக்கு இஸ்ரவேலுக்கு இருக்கிற சகோதரக்கட்டை அற்றுப்போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் பண்ணப்பட்ட என் 2ஆம் கோலையும் முறித்தேன். Then I cut asunder many other stuff, even the bands, that I might broken the brotherhood, but when the Judah and Israel. வசனம் 15. கர்த்தர் என்னை நோக்கி, நீ மதியற்ற ஒரு மேய்ப்பனுடைய ஆலயங்களை இன்னும் எடுத்துக்கொள். And the Lord said unto me, that take unto thee here the instruments of the foolish shepherd. வசனம் 16. இதோ நான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனை எழுப்ப பண்ணுவேன். அவன் ஹதமாக்கிறவைகளையே பராமரிக்காமலும் சிதறுண்டதையே தேடாமலும் நொறுங்குண்டதையே குணமாக்காமலும் இழுத்து இருக்கிறதை ஆதரிக்காமலும் கொழுத்ததின் மாம்சத்தை தின்று அவைகளுடைய ஒழும்புகளை உடைத்து போடுவான். For I love a wool and rise of the shepherd and the law. Each and shall not visit those and that and be cut after nature shall and shake. The young one near heel and that broken near feet and that standeth silt, but and shall heat this flesh of their feet and tear their antlers in the pins. வசனம் 17. மந்தையை கைவிடுகிற அபாந்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ! பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும். அவன் புயம் முழுவதும் சூம்பி போகும். அவன் வலது கண் முற்றிலும் இருள் அடையும் என்றார். Who to this a shepherd and that and liveth their flocks, this sword shall be an apparent, this an arm, and the apparent is an right eyes, is an arm shall be clean. Their apparent is right, and eyes shall be utterly darkened. Amish book. சமையலறையை சுத்தம் செய்வோம். மேம் எலுமிச்சை கேக்கின் மீதங்களை எடுத்துக்கொண்டு எழுந்து நின்றார். அந்த எலுமிச்சை கேக்கை லோரேன் அவருக்காகத்தான் செய்திருந்தாளா? அவர்கள் காதலிக்கத் தொடங்குவதற்கு முன்பும் காதலர்களான பிறகும் அவள் எத்தனை கேக்குகள் செய்திருக்கிறாள் என்பதை அவனால் எண்ணி பார்க்க கூட முடியவில்லை. அது அவனுடைய விருப்பமான இனிப்பு பண்டம். அவளுடைய பிரத்யேக கேக். அவளிடம் கேட்க வேண்டும் என்று அவன் விரும்பினான், ஆனால் அந்த வார்த்தைகளை உச்சரிக்க அவனால் முடியவில்லை. லோரேன் அவனுடைய காபி கோப்பையை எடுக்க கையை நீட்டினாள். அவன் தன் கையால் அதை தடுத்தான். அதனால் அவளுடைய விரல்கள் அவன் மீது பட்டன. அவன் கடித்தது போல அவள் தன் கையை வேகமாக பின்வாங்கிக் கொண்டாள். அவன் எரிச்சலுடன் உதடுகளை இறுக்க மூடிக்கொண்டான். அவளுக்கு அவன் அவ்வளவு அருவருப்பானவனாக இருந்தானா? மன்னித்து விடுங்கள் என்று முணுமுணுத்தபடி அவள் தன் கவனத்தை அவனுடைய தந்தையின் கோப்பை பக்கம் திருப்பினாள். பரவாயில்லை என்றான் அவன். நான் இன்னும் குடித்து முடிக்கவில்லை. இந்த காபியை வராண்டாவிற்கு எடுத்துச் செல்லப் போகிறேன். அவள் அவனை பார்க்காமல் தலையசைத்துவிட்டு திரும்பி நடந்தாள். ஆனால் அவள் முகம் சிவந்ததை அவன் பார்த்ததாக நினைத்தான்.
அல்லது அவன் இதயத்தை உடைத்த அன்று அவள் வெளிப்படுத்திய அதே வெறுப்பால் அவளுடைய கன்னங்கள் சூடேறியிருந்தனவா? அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவளை தன் காதலியாகும்படி கேட்ட அன்று இரவு அவள் எப்படி வெட்கப்பட்டாள் என்பதை அவன் நினைவு கூர்ந்தான். அவனை நேசித்தவள் எப்படி இவ்வளவு தூரம் அவனை வெறுக்கும் நிலைக்குச் சென்றாள்? அவளுடன் நேரம் செலவிடுவது ஒரு கனவாக இருக்கும், இது ஆரம்பம் மட்டுமே. Let's get the kitchen cleaned. Ma'am lifted the remnants of the lemon cake and stood. Had Lorraine made that lemon cake for him? He couldn't even count how many of them she'd made before they started dating and even after they became a couple. It had been his favorite dessert and her signature cake. He longed to ask, but he couldn't bring himself to form the words. Lorraine reached for his coffee mug, and he blocked it with his hand, causing her fingers to brush his. She quickly pulled her hand away as if he'd bit it, and he pressed his lips together with annoyance. Was he truly that repulsive to her? I'm sorry, she muttered, turning her attention to his father's mug. It's okay, he said. I'm just not finished. I'm going to take this coffee out to the porch. She nodded without meeting his gaze, then turned away. But he'd thought he'd seen her blush. Or had her cheeks just heated with the same resentment she'd made clear the day she broke his heart? He didn't know. But he recalled how she'd blushed the night he asked her to be his girlfriend. How had she gone from loving him to despising him so? Spending any time with her would be a nightmare, and this was only the beginning. Pianum books. பதினாறாவது அல்லது 1/16 குறிப்புகள், 32வது அல்லது 1/32 குறிப்புகள், 64வது அல்லது 1/64 குறிப்புகள், மற்றும் 128வது அல்லது 1/128 குறிப்புகள் உட்பட முழு சுருதியின் அதிகரித்து வரும் குறுகிய பின்னங்களை குறிக்கும் குறிப்புகளுக்கான குறியீடுகள் உள்ளன. 8வது சுருதியை விட சிறிய ஒவ்வொரு சுருதியும் தண்டில் கூடுதல் கொடி சேர்க்கப்பட்டு சித்தரிக்கப்படுகிறது. 16வது சுருதி 2 கொடிகளை கொண்டுள்ளது. 32வது சுருதி 3 கொடிகளை கொண்டுள்ளது. 64வது சுருதி 4 கொடிகளை கொண்டுள்ளது மற்றும் 128வது சுருதி 5 கொடிகளை கொண்டுள்ளது. கோட்பாட்டில் இந்த சுருதிகளை சிறிய மற்றும் சிறிய அதிகரிப்புகளாக பிரிக்கலாம், இது மற்றொரு கொடியைச் சேர்ப்பதன் மூலம் குறிக்கப்படுகிறது. 8வது சுருதியை விட சிறிய அனைத்து சுருதிகளும் மேல்நோக்கி அல்லது கீழ்நோக்கி தண்டு மற்றும் ஒரு வரிசையில் பல சுருதிகளில் நீட்டிக்கும் ஒரு பட்டையுடன் காட்டப்படுகின்றன. ஓய்வுகள் என்பது ஒலிகள் இசைக்கப்படாத ஒரு கலவையில் இடைவெளிகள் திறம்பட கருவியை இடைநிறுத்துகிறது. வெவ்வேறு குறிப்புகள் மற்றும் குறிப்பு மதிப்புகள் இருப்பது போல
ஓய்வுகள் குறிப்பிட்ட சின்னங்களால் குறிக்கப்படும் வெவ்வேறு கால அளவுகளை கொண்டுள்ளன. ஓய்வுகள் சகாக்களாக இருக்கலாம். There are symbols for notes representing increasingly shorter fractions of a whole note, including 16th or 1/16th notes, 32nd or 1/32nd notes, 64th or 1/64th notes, and 128th or 1/128th notes. Every note smaller than 8th notes are depicted with an additional flag added to the stem. 16th notes have 2 flags. 32nd notes have 3 flags, 64th notes have 4 flags, and 128th notes have 5 flags. In theory, these notes can continue to be divided into smaller and smaller increments, denoted by adding another flag. All notes smaller than 8th notes are shown with an upward or downward stem and a bar extending across multiple notes in a row. Rests are intervals in a composition where no sounds are played, effectively pausing the instrument. Like there are different notes and note values, rests have different durations indicated by specific symbols. Rests can be counterparts. அவ்வளோதான் புக்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டேங்க்கை டோட்டலி வாஷ் பண்ணோம். 5000 லிட்டர் டேங்க். வீட்டுக்கு டோட்டலாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு பெயிண்ட் ஒயிட் கலர் அடிக்க வேண்டியது இருக்குது. அதை அடித்தாச்சுன்னா ஃபினிஷ்ட். அப்புறம் எங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு வீடு இருக்குது, அங்கே போய் அவுட்ரு மட்டும் பெயிண்ட் பண்ணோம். காம்பவுண்ட் சூட் பின்னாடி மட்டும் எழுப்பணும். பின்னாடி சைடில், இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில். அதான் ஒரு ஐடியா. பார்க்கணும். மனித உரிமைகள் காலாண்டு. பாதிக்கப்பட்டவர்களுக்காக தியாகவன் ஓவனின் ஆறுதல் சதாப்த கால மனித உரிமை பணிகள். ட்ரான் பிரான்ஸ் ட்ரஸ்ட். மனித உரிமை மனிதர்களின் என்ன மிகவும் கவர்ந்த மதிக்கப்பட்டவர்களாக நோக்கி நிலையின் முக்கியத்துவம் தான். மனித உரிமைகள் மீறல்களை செய்பவர்கள் நினைவில் கொள்ளப்படுவார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் அரசியல் தகவல் பண்பாடு மற்றும் ஜெர்மனி பொதுமக்களிடையே சாதி கோட்பாடுகள் உள்ள நம்பிக்கையுடனே அதன் உறவு. கிறிஸ்டியன் ஆக்ஸ்கேமர், மார்க்ஸ் சில்கேஸ், தஜ்ஜேவ் ஷால்ஸ்டர்ஸ், ஆலிவர் குரிங், நிக்லாஸ் ஜாக் மற்றும் இல்கோ ஜாக்கப்ஸ். சுருக்கம். இந்த ஆய்வு வெவ்வேறு செய்தி ஆதாரங்களை வெளிப்படும் ஒரு காட்சிக்கு வாக்களிக்கும் போக்கு பிடிவி மற்றும் மக்கள் தொகை புள்ளிவிவரங்கள் ஆகியவை ஜெர்மனியின் 2017 முதல் 2019 மீண்டும் நடத்தப்பட்ட 3 குறுக்குவெட்டு ஆய்வுகள் வரைபட்ட சாதி கோட்பாடுகள் மீதான நம்பிக்கையுடன் வெவ்வேறு தொடர்புடையவை என்பதை ஆராய்கிறது. அளவுகோல் 3 ஒரு பங்கை பெற தங்களின் விஷயங்களை தினசரி பயன்பாட்டிற்கு
தேவை போல் மரபு ஊடக, ஆன்லைன் அல்லது பொது வெளிபரப்பு தொலைக்காட்சி செய்திகளை பயன்படுத்துவார்கள். அடுத்த புக்கு. நீங்கள் எப்படி திரைப்பட புரட்சி செய்கிறீர்களாக? வெகு தொலைவில் உள்ள ஒரு பேரவை பற்றி ஆவணப்படத்தை உருவாக்குவதன் மூலம் நாம் கற்றுக்கொண்டது கேன் பிரான்ஸ், சாரா வெயிட்ஸ்ட்ரீன்ஸ் மற்றும் டேவிட் சஸ்மீத் ஆகியோரால். ஜூன் 24, 1778 அன்று மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையிலிருந்து வர்ஜீனியாவின் கிழக்கு கடற்கரை வரை வட அமெரிக்காவின் பரந்த பகுதியை முழு சூரிய கிரகணம் மறைத்தது. பின்னர் அவர் நினைவு கூர்ந்தார், என் உடனடி குடும்பத்தை வறுமையிலும் எல்லா வகையிலான குழப்பத்திலும் ஆழ்த்துவது இறுதியில் என் நாட்டிற்கு சுதந்திரம் மற்றும் செழிப்புகளான அடித்தளத்தை அமைப்பதற்காக இருந்தது. மேலும் ஒரு அமெரிக்கர் ஒரு வர்ஜீனியனான சிறு வயதிலேயே ஒரு விரும்பத்தக்க முடிவுக்கு என்னை தியாகம் செய்வதற்கான மாற்றார். அடுத்த புக்கு. செல்வாக்கின் கீழ். லாரா லோமேரக் ஜனாதிபதிக்கு காது இருக்கிறது. யாருக்கு அவருடைய காது இருக்கிறது? அண்டோனியா ஹிட்சன்ஸ் எழுதியது. ஹரோல்ட் லோமர் நீண்ட காலமாக தன்னை ஒரு பலவீன கால ஆரோக்கியன் என்று நம்புகிறாள். ஆண்டுகளுக்கான அவர் பொது இடங்களில் கத்தி தனக்கு தெரிந்ததை மக்கள் கேட்க வைக்க முயற்சிப்பாள். வழக்கமாக அவளை மீண்டும் நகர பாதுகாப்பு படைகள் அனுப்புவார்கள். 2018 ஆண்டு ஒரு பிற்பகல் அவள் அமெரிக்கா கேபிட்டல் உள்ள ஒரு குளிர் அறையில் அழுது கொண்டிருந்தாள். ஒரு விசாரணை அறையிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அங்கு அவள் ஹவுஸ் எரிசக்தி மற்றும் விநியோக குழுவின் கூட்டத்தை இடைநிறுத்தி அதன் உறுப்பினர்களை டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து 2020 தேர்தலை திருடுவதற்கான சதித்திட்டம் குறித்து எச்சரிக்க சென்றாள். என் நிகழ்ச்சி எனக்கு மூச்சும் திணறல் இருப்பதை நீங்கள் எப்போது கவனித்திருக்கிறீர்களா? அவள் கேட்டாள். அவள் முகமூடி முகத்தில் போட்டு இடைநிறுத்தி நேராக முன்னால் பார்த்து
ஆவியை உள்ளழுத்தல்